பொதுவாக பார்த்தீங்கன்னா காலை நேரத்தில் தான் வீட்டில் விளக்கேற்றினா சிறப்பு அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் காலை பிரம்மமுகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றி வழிபடுவது எந்த அளவுக்கு சிறப்பானதோ அதே அளவுக்கு இணையான பலனை தரக்கூடியது சந்தியா காலம் என்று சொல்லக்கூடிய மாலை நேர வழிபாடாகுங்க. மாலை நேரத்தில் வீட்டில் எதற்காக விளக்கேற்ற வேணும், அப்படி விளக்கேற்றி வழிபட்டால் என்ன பலன், மாலை நேரத்தில் வழிபடுவதற்கு அப்படி என்ன சிறப்பு இருக்கிறது, சந்தியா காலம் என்றால் என்ன, மாலை நேர தீப வழிபாட்டினுடைய சிறப்புகள் என்ன என்பதை பற்றி தான் எந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரமாக இருக்குது, அவங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தமாகவே இருந்து கொண்டு இருக்குதா, திருமண வர நிச்சயம் கைகூடுற மாதிரி தள்ளிக்கொண்டே போய்கொண்டு இருக்குதா, இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கிறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள், உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்களும் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் எழுந்திருக்கக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. அதோடு உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பெரும்பாலான வீடுகளில் மாலை நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபடுவதை வழக்கமாகவே வச்சுருப்பாங்க. தீபம் ஏற்றக்கூடிய வீட்டில் எந்த ஒரு தீங்கும் ஏற்படாது அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படாதுங்க. அதே போல் எந்த ஒரு கஷ்டமும் வராதாமா. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதிகாலையில் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு வழிபட முடியாமல் கூட போயிருக்கலாங்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஆனால் அதற்காக நீங்கள் மன வருத்தமும் பட தேவையில்லை. சாஸ்திரங்கள் அதற்கு இணையான மற்றொரு மிக புனிதமான நேரத்தை நமக்கு உருவாக்கி தந்திருக்குது. அந்த நேரமே சந்தியா காலம் என்று சொல்லக்கூடிய மாலை பொழுதாகும். இந்த நேரத்தில் நம்ம பக்தியோடு தீபம் ஏற்றி இறைவனை வழிபட்டோம்னா நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய மன அழுத்தமானது குறைந்து மன அமைதியானது கிடைக்குங்க. அதே போல் குடும்ப ஒற்றுமையானது நன்றாக இருக்குங்க. தெய்வீக அருளானது பரிபூர்ணமாக நிறைந்திருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே பார்த்திங்கன்னா சூரிய உதயத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சுமார் 1 மணி நேரம், அதாவது 36 நிமிடங்கள் முதல் 48 நிமிடங்கள் வரையிலான காலப்பகுதியே பொதுவாக பிரம்மமுகூர்த்த நேரம் அப்படின்னும் அழைக்கப்படுது. இந்த நேரத்தில் நம்முடைய மனமானது தெளிவாக இருக்குமாங்க, சுற்றுப்புறமும் அமைதியாக இருக்குமா. இறைவனை நம்ம நினைத்து கொண்டு நம்முடைய மனதில் விளக்கேற்றி நம்ம வழிபட வேணும். வேதங்கள், அகமங்கள், முனிவர்களுடைய அனுபவங்கள் அனைத்துமே இந்த நேரத்தை ஜபம், தியானம், வேத பாராயணம் மற்றும் இறை வழிபாட்டிற்கு உகந்ததாக சொல்லப்படுது. பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம குளித்து விட்டு வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வந்தோம்னா தெய்வீக அருளானது பரிபூர்ணமாக நிறைந்திருக்குங்க. அதே போல் நமக்கு நல்ல சிந்தனையானது ஏற்படுங்க. ஆன்மீக முன்னேற்றமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது. இன்றைய வேகமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையில் வேலை, உடல்நிலை, குடும்ப பொறுப்புகள் போன்ற காரணங்களால் எல்லோராலையும் பிரம்மமுகூர்த்தத்தில் எழுந்திருப்பது சாத்தியம் அல்லாத காரியமாகுங்க. அதனால தான் பிரம்மமுகூர்த்தத்தில் எழுந்திருக்க முடியாதவங்களுக்கு அதற்கு இணையான நேரமானது சொல்லப்பட்டிருக்குது. இறை வழிபாட்டை விட்டுவிட வேண்டிய அவசியமும் இல்லைங்க. சாஸ்திரங்கள் மாலை நேர சந்திய காலத்தை ரொம்பவே புனிதமான நேரமாக சொல்லியிருக்குது. பகலும் இரவும் சந்திக்கக்கூடிய இந்த நேரத்தில் இயற்கையினுடைய சக்தி அமைதியான நிலையை அடையுமாங்க. இந்த நேரத்தில் நாமும் மனமும் எளிமையான இறை நிலையில் இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அப்படி சந்தியா காலம் என்றால் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சூரியன் மறைவதற்கு முன்னாடி மறைந்த உடனும் இருக்கக்கூடிய காலை பகுதியை சந்தியா காலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இது பொதுவாக மாலை நேரத்தில் வந்தாலும் கூட அதனுடைய சரியான நேரம், பருவம் மற்றும் சூரிய அஸ்தமன நேரத்தை பொறுத்து மாறுபடுங்க. அதனால தான் உங்கள் பகுதியில் சூரியன் மறையக்கூடிய நேரத்திற்கு முன்னாடி வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பான காலப்பகுதியில் தீபம் ஏற்றி இறைவனை நம்ம வழிபட வேணும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குதுங்க. மாலை நேரத்தில் நம்ம வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி நம்முடைய மனதை அமைதியாக வைத்து கொண்டு சில நிமிடங்கள் நம்ம இறைவனை தியானம் செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய பதற்றமானது குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அந்த நேரத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து இறைவனுடைய நாமங்களை உச்சரிக்க வேணுங்க. அதே போல் வீட்டில் நல்ல எண்ணங்களானது பரவுங்க, நேர்மறையான ஆற்றல்களானது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது.
மாலை நேரத்தில் தீபம் ஏற்றி கொண்டிருக்கக்கூடிய வீட்டில் தெய்வீக அருளானது நிலைத்திருக்கும், எதிர்மறையான ஆற்றல்களானது விலகிவிடும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது. எத்தனை விளக்குகள் இந்த பிரம்மமுகூர்த்த நேரத்தை தவிர இந்த சந்தியா கால நேரத்தில் ஏற்றலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சில அகம மரபுகளின்படி மாலை நேரத்தில் வீட்டில் 3 தீபங்கள் ஏற்றி வழிபடுவது விசேஷமானதாக சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் இது கட்டாயமல்ல இல்லைங்க. ஒவ்வொரு குடும்பத்தினுடைய மரபு வசதி ஆலய வழக்கப்படி 1 தீபம் ஏற்றலாங்க, இல்லைன்னா 2 தீபம் ஏற்றி கூட நீங்கள் வழிபடலாம். உங்களுடைய வசதியை பொறுத்து அதுக்கு மேற்பட்ட தீபத்தை கூட நீங்கள் ஏற்றி வழிபடலாங்க. அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. முக்கியமானதாக பார்த்தீங்கன்னா தீபங்களுடைய எண்ணிக்கை இல்லைங்க. நம்ம தீபம் ஏற்றும்போது பக்தியோடு ஏற்றுவது தான் ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்பட்டிருக்குது. பழமையான சில ஆன்மீக மரபுகளின்படி மஞ்சளில் தோய்த்து உலர்த்திய பருத்தி திரியை பயன்படுத்தி தீபம் ஏற்றுவது மங்களகரமானதாக சொல்லப்பட்டிருக்குது. மஞ்சள் அப்படிங்கிறது சுபத்தினுடைய அடையாளமாகுங்க. இந்த மஞ்சள் நேரத்தில் நம்ம தீபம் ஏற்றுவது வளம், திருமகள், அவருடைய அருள், குடும்ப நலன்கள் போன்ற குறியீட்டை குறிப்பதாகவும் சொல்லப்படுது. அதனால தான் சில பேர் பார்த்திங்கன்னா விசேஷ நாட்களில் குறிப்பிட்ட வேண்டுதல்களுக்காக மஞ்சளில் தோய்த்த திரியை ஏற்றி வழிபடுவாங்க. சந்தியா காலத்தில் தீபம் ஏற்றி நம்ம வழிபட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான நன்மைகள் நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நம்முடைய மனதிற்கு அமைதியானது கிடைக்குங்க, குடும்பத்தில் ஒற்றுமையானது நிலைத்திருக்கும், அதே போல் நல்ல உறவுகளானது மேம்படுங்க, இறை நம்பிக்கையானது அதிகரிக்கும், எதிர்மறையான ஆற்றல்களானது விலகி நேர்மறையான ஆற்றல்களானது அதிகரிக்குங்க. தினமும் வழிபாட்டு செய்வதனால ரொம்பவே சிறப்பானதாக சொல்லப்படுது. வீட்டில் ஆன்மீக சூழலானது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. பிரம்மமுகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றக்கூடிய முறை என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பிரம்மமுகூர்த்த நேரம் என்பது அதிகாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையிலான நேரமாகுங்க. இந்த நேரத்தில் நம்ம தீப வழிபாடு செய்வது சிறப்பானதாகும். இந்த அதிகாலை நேரத்தில் நம்ம எழுந்திருச்சு குளித்து விட்டு சுத்தமான ஆடைகளை அணிந்து கொண்டு நம்ம வீட்டு பூஜை அறையை சுத்தம் செய்ய வேணுங்க. அதற்கு பின்னாடி வீட்டு பூஜை அறையில் கோலம் போட வேணும். உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி நீங்கள் 5 முக விளக்கு கூட ஏற்றலாங்க, இல்லைன்னா அகல் விளக்கு ஏற்றி கூட நீங்கள் பிரம்மமுகூர்த்த வழிபாடு செய்யலாம். முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு பித்தளை விளக்கு இருந்துச்சுன்னா அந்த பித்தளை விளக்கில் கூட நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யலாங்க. அதே போல் பஞ்சபூதங்களை நினைத்து 5 முக விளக்கேற்றி நீங்கள் வழிபடுவது சிறப்பானதாக சொல்லப்படுது, விசேஷமானதாகுங்க. நீங்கள் ஏற்றக்கூடிய விளக்கில் பார்த்திங்கன்னா பஞ்சு திரி இல்லைன்னா தாமரை தண்டு திரி போட்டு நீங்கள் விளக்கேற்ற வேணுங்க. அதில் நல்லெண்ணெய் இல்லைன்னா பசுநெய்யை ஊற்றி தீபம் ஏற்றுவது சிறப்பானதாகுங்க. விளக்கை ஏற்றி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை மனதார நினைத்து கொண்டு உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் முன்வைக்க வேணும். தினமும் செய்யலாங்க, இல்லைன்னா குறிப்பிட்ட நாட்களில் நீங்கள் இந்த வழிபாட்டை செஞ்சுட்டு வருவது சிறப்பானதாக சொல்லப்படுது. பிரம்மமுகூர்த்த நேரத்துக்கு திதி நட்சத்திர தோஷங்கள் எல்லாம் இல்லைங்க. இது எப்பொழுதுமே சுப வேலையாகவே சொல்லப்படுது. இந்த நேரத்தில் நம்ம இறை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய மனதானது ஒருநிலைப்படும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. நம்ம நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறுங்க. பிரம்மமுகூர்த்தத்தில் விளக்கேற்றக்கூடியவங்க முதல்ல வீட்டு நிலைவாசப்படியில் விளக்கேற்றி வைக்க வேணுங்க. அதற்கு பிறகு வீட்டு பூஜை அறைக்கு சென்று நீங்கள் விளக்கேற்றி வழிபடுவது சிறப்பானதாகும். 30 தேவர்களும் அகிலம் ஆளக்கூடிய தெய்வங்களும் இந்த பிரம்மமுகூர்த்த நேரத்தில் தான் பூமியில் உலா வருவதாக ஐதீகமாக சொல்லப்படுது. அதனால தான் வாசல் தெளித்து கோலம் போட்டு வீட்டு நிலைவாசலில் விளக்கேற்றி வச்சோம் அப்படின்னா 30 முக்கோடி தேவர்களும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அதற்கு பிறகு வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய தெய்வங்களுடைய படத்திற்கு நம்ம விளக்கேற்றி வழிபடலாங்க. இப்படி பிரம்மமுகூர்த்தத்தில் நம்ம எழுந்திரிச்சு விளக்கேற்றிய பின்னாடி மறுபடியும் தூங்கலாமா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருந்துட்டு தாங்க இருக்குது. தேவர்களும் தெய்வங்களும் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது உங்களுடைய வேண்டுதல்கள் அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு வாழ்த்துவாங்க. அந்த நேரத்தில் நம்ம தூங்கி கொண்டு இருந்தோம்னா அப்படியே உங்களுடைய வாழ்க்கை அமையட்டும் அப்படின்னு வாழ்த்துவாங்களாமாங்க. எல்லா தேவர்களுடைய ஆசீர்வாதமும் தெய்வங்களுடைய ஆசீர்வாதமும் நமக்கு அவ்வளவு எளிதாக கிடைப்பது இல்லைங்க. அதனால தான் இந்த பிரம்மமுகூர்த்த நேரத்தில் நம்ம எழுந்திருக்கும் போது இத்தகைய வரம் கிடைக்க வேணும் அப்படின்னு நம்ம வழிபடுவது தொன்று தொட்டு நம்முடைய முன்னோர்கள் கடைப்பிடிச்சிட்டு வராங்க. வாழ்க்கையில் பெரிய இடத்திற்கு சென்ற பல சாதனையாளர்களுடைய கதையை கேட்டோம்னா அவங்களும் அதிகாலையில் எழுந்திருக்கக்கூடிய பழக்கம் உடையவர்களை தாங்க கண்டிப்பாக இருந்திருப்பாங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் போக போக உங்களுக்கே அது பழகிவிடுங்க.
இப்படி 10 நாட்கள் நீங்கள் எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் வழிபாடு செஞ்சு உங்களுடைய வேலைகளை அன்றாட வேலைகளை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றமானது கண்டிப்பாக நிச்சயமாக நடக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் பிரம்ம முகூர்த்தத்தில் இறந்திருக்கக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறுந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.